ஐசிபி அகாடமி. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட் போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இப்போ டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். A&Co அப்படிங்கிறது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக செயல்படுது 2017. அதில் ABC 3 கூட்டாளிகள் இருக்காங்க. 2018 ஏ இறந்துடுறாரு. அப்போ 2019 பியும் சியும் எக்ஸ் என்பவர் பேரில் A&Co உடைய சார்பாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. அதுக்கான இவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. இதில் இந்த சூட்டுக்கு செல்லுபடி ஆகுமா, இந்த கேஸ் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த வெதர் இந்த கேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஃபார்ம் இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்திட்டு வந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்ததுனால அந்த இறப்புக்கு அப்புறம் இவங்களால் அந்த கேஸை போட முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த நிறுவனம் இவங்க 3 பேரும் சேர்ந்து இருந்தப்போ செயல்பட்ட அந்த பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் சார்பாக இந்த ஒரு இவர் மேலே கேஸ் போடலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். நம்ம எக்ஸாம்பிளில் ஏவனுடைய இறப்புக்கு பின்னால் டிசல்யூஷன் நோட்டீஸ் அப்படிங்கிறது அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு கொடுக்கப்படலை. அந்த கலைக்கப்பட்ட ஒரு நிறுவனத்திற்காக ஒரு புது நிறுவனமாக திருப்பியும் ரெஜிஸ்ட்ரேஷனும் நடத்தப்படலை. அப்படி இருக்காதப்போ அந்த எக்ஸ் மேலே இவங்க போடுற ஒரு கேஸு எப்படி நிற்கும் அப்படிங்கிறது செக்ஷன் 69 சப்செக்ஷன் 2ல் பார்க்குறோம். அதாவது ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் அந்த ஒரு இறப்பு ஏற்பட்டால் அந்த இறந்து போன பார்ட்னருடைய சார்பாக அல்லது நடந்த பிஸ்னஸின் சார்பாக இருக்கக்கூடிய எஞ்சிய பார்ட்னர்ஸ் தாராளமாக அந்த இறந்து போனவருடைய இறக்கிறதுக்கு முன்னால் செய்யப்பட்ட செயல்களுக்கான ஒரு காரணத்திற்காக தாராளமாக ஒரு கேஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இந்த இடத்துல இந்த கேஸு எடுக்கப்பட்டது, செயல்பட தகுதி பெற்றதாகுது. ரெண்டாவது இந்த சூட் எக்ஸுங்கிற 3ஆம் நபர் மேலே B&C ஆல் A&Co சார்பாக போடப்பட்டது. அப்போது கோர்ட்டு இதை சட்டத்தின்படி பார்க்கும்போது ஏ இறப்புக்கு முன்னால் இந்த செயல்பாடுகளுக்காக அந்த நிறுவனத்தின் பேரில் எக்ஸ் மேலே போட்ட கேஸ் அப்படிங்கிறதுனால இது செல்லுபடி ஆகும், 2019 இருந்தால் கூட செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ இதே இடத்துல 2019 ஒரு பார்ட்னர் புதுசாக ஏக்காக டிங்கிறவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தால் அப்போ இந்த ஃபைல் பண்ணுற கேஸ் செல்லுபடி ஆகுமா, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வந்தது அப்படின்னா அதுக்கு என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் விளக்கத்தில் பார்க்குறோம். 2019 இந்த ஏங்கிறவர் இறந்தாலும் B&Cயோடைய பெயர் அந்த பதிவு பத்திரத்தில் இருக்குது, ரெஜிஸ்ட்ராருடைய ரெஜிஸ்டர்லேயும் இருக்குங்கிறதுனால எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸுங்கிற பேரில் தாராளமாக அவங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே இடத்துல அந்த ஏக்கு பதிலாக ஒரு புது பார்ட்னர் டிங்கிறவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஒரு கூட்டாளியாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி அட்மிட் பண்ணியிருக்கும் போது இவங்களால இப்போது ஒரு புதுசாக ஒரு கேஸ் போட முடியுமா, அந்த புது
பார்ட்னரை பற்றி இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்ட்ராருக்கு கொடுக்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபர்ம்ஸில் வந்து புதுப்பிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த பர்சன் சூயிங்கிற பேரில் வந்து டியுடைய பேர் வராது. ஏன் வராதுன்னா அவருடைய பேர் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட இருக்காது. அப்போ இவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. இவங்க யாருமே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக கருதப்படுது. அப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ் போட முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த எக்ஸாம்பிள் வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு நடந்துட்டுருக்கிற நிறுவனத்தில் அது பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருந்து அதில் இருக்கக்கூடிய கூட்டாளியில் ஒருவர் இறந்தால் அந்த கூட்டாளிகள் பெயர் எல்லாமே அந்த ரெஜிஸ்ட்ரார் பத்திரத்தில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இறப்புக்கு முன்னால் செய்யப்பட்ட செயல்களுக்காக அந்த இறந்த பார்ட்னர், இறந்த கூட்டாளியினுடைய சார்பாகவும் நிறுவனத்துடைய சார்பாகவும் இவங்க யார் வேணால் தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு கேஸ் போட முடியும். அப்போது ப்ரொவைடட் அந்த நிறுவனத்தில் இன்னொரு புது பார்ட்னர் எதுவும் சேர்த்து கொள்ளப்படவில்லை அப்படிங்கும்போது, அதே வந்து ஒரு புது பார்ட்னர் சேர்த்து கொள்ளப்பட்டு அவருடைய பெயர் வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கொண்டு போகலை, ரெஜிஸ்ட்ரேஷனில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னதுன்னா அப்போ இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முடியாது. இவங்க அதை மறுபடியும் இந்த புது பார்ட்னருடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஃபர்மையும் புதுசாக புதுப்பித்த பின்னால் தான் இவங்க திருப்பியும் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தின் வழியாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அதுதான் வந்து இங்கே நான் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய கண்டிஷன்ஸாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம், செக்ஷன் 39 to 47. டிசல்யூஷன்னா ஒரு ஃபர்மை மொத்தமாக கலைச்சிட்டு, ஒரு நிறுவனத்தை கலைச்சிட்டு புது நிறுவனமாகவோ அல்லது முழுசாக நிறுவனத்தோட செயல்பாடுகளை நிறுத்துறதுக்கோ ஆனால் இது வரும்போது அதை டிசல்யூஷன்னு சொல்கிறோம். அப்போ செக்ஷன் 39 இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிறுவனம் கலைப்பு அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸும் எல்லா கூட்டாளிகளும் அதிலிருந்து விலகி அந்த நிறுவனமே வந்து இனி செயல்படாதுங்கிற நிலைமைக்கு தான் அது டிசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தோடு தொடர்புடைய கூட்டாளிகள் மற்றும் அந்த கூட்டாளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாமே முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். அதே சமயத்தில் ஒரு பார்ட்னர் இறந்தாலோ அல்லது அவருடைய திவால் ஆனால் நிதி நிலைமை மோசமாக போய் அவர் திவால் ஆனாலோ இல்லது ஒரு மூளை சுவாதீனம் இல்லாமல் போனாலோ அந்த மாதிரியான இதில் வந்து அந்த ஒரு நபருடைய தொடர்பு ஒரு பார்ட்னராக மற்றவர்களோட கலைக்கப்படுதே ஒழிய மற்றவர்களுக்குள்ளே கலைக்கப்படணும், மற்றவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற உறவு முறையும் கலைக்கப்படணுமான்னா அது கலைக்கப்படாது. அது கண்டினியூ ஆகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபர் இறப்போ அல்லது தனிப்பட்ட நபர் புத்தி சுவாதீனமற்றவராகிறாரோ அல்லது அவர் வந்து ஒரு பண நிதி பற்றாக்குறையில் ஒரு திவால் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்படுறாரோ அப்போ அந்த ஒரு நபருக்கான தொடர்பு மட்டுமே போகுது. அவர் மட்டுமே அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகக்கூடியவராக ஆகிறார். மற்றவங்களுக்கு வந்து அதனுடைய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏனைய கூட்டாளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு வந்து முடிவடையதாக இது அர்த்தம் இல்லை. அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்க கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பிட்ட நபர் அந்த நிறுவனத்திலிருந்து இல்லை, மற்ற நபர்கள் அந்த நிறுவனத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் வந்து டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புன்னு தான் சொல்கிறோம். அதாவது கூட்டாளிகளுடைய கலைப்புன்னு சொல்கிறோம் ஒழிய அந்த கூட்டாளியுடைய நிறுவன கலைப்புன்னு இதை நம்ம சொல்கிறதில்ல. நிறுவன கலைப்பு அப்படிங்கிறது பொருள் என்னன்னு கேட்டால் டோட்டலாக அந்த ஃபுல் நிறுவனமே கலைக்கப்படுது. ஒவ்வொருத்தருக்குடைய இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் கலைக்கப்படுது. அப்போது ஒவ்வொரு பார்ட்னரும் வந்து தன்னுடைய உறவு முறையை மற்றொரு கூட்டாளிகளிடமிருந்து பிரித்து கொள்கிறார், முடித்து கொள்கிறாருங்கிறது தான் டிசல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம், கூட்டாண்மையுடைய கலைப்பு அப்படிங்கிறது
தெரியப்படுத்துது. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம என்ன அப்படிங்கிறத டேபிளில் வச்சு பார்க்குறோம். டிசல்யூஷன் ஆஃப் அ ஃபார்ம், டிசல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒன்று பிஸ்னஸுடைய கண்டினியூஷன். பிஸ்னஸ் எப்படி கண்டினியூ ஆக முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டிசல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிறுவனமே கலைக்கப்படுது அப்படிங்கும்போது, அந்த நிறுவனத்தில் எந்த விதமான பிஸ்னஸும் இனிமேல் கண்டினியூ ஆகாது. அந்த நிறுவனம் எந்த வித வியாபாரத்தையும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், ஒரு கூட்டாளிகளுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுமுறை முறிவடையும் போது அது பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுறதில்ல. அந்த திருப்பியும் மற்ற இருக்கக்கூடிய கூட்டாளிகளுடைய உறவுமுறை ரென்யூ ஆகி புதுப்பிக்கப்பட்டு அவங்க தாராளமாக அந்த பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். செகண்ட் வந்து வைண்டிங் ஆஃப். வைண்டிங் ஆஃப்னால் ஒரேடியாக டோட்டலாக நிறுவனத்தை முடித்து அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள், அந்த கடன்கள் எல்லாம் வந்து எடுத்து செட் ஆஃப் பண்ணுறது, அதனுடைய பணம் எல்லாம் வசூல் பண்ணி அது அக்கௌண்ட்ஸை முடிக்கிறதுங்கிறது தான் வைண்டிங் ஆஃப்னு சொல்கிறோம். அப்போ டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம், தட் இஸ் ஒரு நிறுவனம் கலைக்கப்படும் போது கண்டிப்பாக அதில் சொத்துக்கள்லாம் வந்து பணமாக்கப்படணும், கடன்கள்லாம் செலுத்தப்படணும், எல்லாமே முடிவுக்கு வரணும். அதே நேரத்தில் வந்து ஒரு உறவுமுறை பார்ட்னர்ஷிப், கூட்டாளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுமுறை முறிவடையும் போது அது மறுபடியும் ஒரு புனரமைப்பு, ஒரு சீரமைப்பு தான் உண்டாக்குதே ஒழிய அதனால் சொத்துக்கள்லாம் விற்கப்பட்டு பணமாக்கப்பட்டு அந்த கடன்கள்லாம் முடித்து நிறுவனமே ஸ்தம்பிக்கணுங்கிற கண்டிஷன் இல்லை. மூன்றாவது ஆர்டர் ஆஃப் த கோர்ட். ஒரு கோர்ட் வழியாக, சட்டத்தின் வழியாக, ஒரு கோர்ட்டுடைய செயல்பாடு வழியாக தாராளமாக ஒரு நிறுவனம் முடிவுக்கு வரலாம். அந்த நிறுவனம் ஒரு செயல்பாடு ஒரு முடிவுக்கு வரலாம். அதே வந்து ஒரு கூட்டாளிகளுக்கிடையே ஒரு உறவுமுறை முறிவு அப்படிங்கிறது கோர்ட் வழியாக வரக்கூடாது. கோர்ட் வழியாக வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. ஸ்கோப்புன்னு எடுத்து பார்த்தோன்னா, டிசல்யூஷன் ஆஃப் ஒரு நிறுவனம் முறிவடையும் போது அந்த நிறுவன சார்புள்ள எல்லாருடைய உறவுமுறைகளும் கண்டிப்பாக முறிவடையணும் அப்படிங்கிறது கட்டாயப்பட்ட ஒன்று. அதே நேரத்தில் ஒரு உறவுமுறை, அந்த கூட்டாளிகளுக்குடைய இடையான உறவுமுறை முறிவடையும் போது அந்த நிறுவனம் முடிவடையணும் அப்படிங்கிறது எந்த விதமான கட்டாயமும் இல்லைங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த நிறுவனத்துடைய அக்கௌண்ட்ஸ் புக்ஸு, கணக்கு வழக்குகள் முழுமையாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது நிறுவனமே முடிவடைஞ்சால் மட்டும்தான் அந்த புத்தகங்கள், புத்தக ஏடுகள்லாம் முடிவடையணும். அதே சமயத்தில் ஒரு பார்ட்னருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் முடிவடையும் போது அந்த கணக்கு வழக்குகள் முடிவடைய வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. இதை வந்து நம்ம டிஃப்ரென்சஸாக பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 40 to 44 பார்க்கும்போது என்னென்ன வகையாக ஒரு நிறுவனம் முடிவுக்கு கொண்டு வரலாம், கலைக்கப்படலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கோர்ட்டுடைய ஆர்டர் இல்லாமல் அல்லது அவர்களாகவே வாலண்டரியாக முன்வந்து செய்யக்கூடிய ஒரு கலைப்பு அப்படின்னு வரும்போது அது 4 வகையான கலைப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து செக்ஷன் 40 டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பார்ட்னரும் விருப்பப்பட்டால், எல்லாரும் அதுக்கு சம்மதிச்சா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் முடிவடைஞ்சாலும் சரி, அல்லது அவங்களுக்கே அது வந்து முடிவடைய வைக்கணும், இல்லை இனிமேல் கண்டினியூ பண்ண வேண்டாம்னு தோணும் போதும் தாராளமாக இவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து முடிவடைக்கலாம். கான்ட்ராக்ட் ஆல்ரெடி மேட் அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. அதாவது முன்னர் செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும். இவங்க எல்லாம் சேர்ந்து விருப்பப்பட்டால், இவங்களுடைய அனுமதி, எல்லாரும் அனுமதி கொடுத்தால். செக்ஷன் 40 என்ன சொல்லுதுன்னா, அத்தனை பார்ட்னர்ஸும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து அந்த டிசல்யூஷனை ஏற்படுத்தலாம், ஒரு நிறுவனத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். இது வந்து டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட். ரெண்டாவது கம்பல்சரி டிசல்யூஷன் செக்ஷன் 44(1). கம்பல்சரினா கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு கலைப்பு. எப்போ கட்டாயமாக ஒரு நிறுவனம் கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வெவ்வேறு. இப்போது கம்பல்சரி டிசல்யூஷன் செக்ஷன் 41 வந்து ஒரு
கூட்டாளி நிறுவனம் நடந்துட்டுருக்கும்போது அது செய்யக்கூடிய ஒரு செயல்களில் ஏதாவது சட்டவிரோதமான செயல்களாக இருந்தால் அல்லது திடீர்னு அது சட்டம் அதை தடை செஞ்சால் அவங்க செய்யக்கூடிய அந்த வியாபாரம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட வியாபாரமாக மாறுது. அப்போ அந்த நிறுவனம் கலைக்கப்பட வேண்டிய கட்டாயத்திற்கு கொண்டு வரப்படுது. இதே அந்த நிறுவனம் பல தொழிலை செய்யும்போது அதனுடைய ஒரு தொழில் சட்டத்திற்கு புறம்பான செயலாக மாறுது அல்லது சட்டம் அந்த தேதியிலிருந்து அதை சட்டத்திற்கு புறம்பான ஒரு வியாபாரம்னு அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு செயல் மட்டுமே தடை செய்யப்படுது. அப்படிங்கும்போது அதை மட்டுமே அந்த நிறுவனம் செய்யக்கூடாதுங்கிறதாகதே ஒழிய நிறுவனமே கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. அது விதிவிலக்காக பார்க்குறோம். இப்போ ஒரு நிறுவனம் ஒரே ஒரு தொழிலை செஞ்சிட்ருக்கு, அது சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்ட செயலாக இருந்து இப்போ திடீர்னு அது சட்டம் அதை தடை செய்யுதுன்னா அன்ற தேதியிலிருந்து அந்த வியாபாரம் செய்யக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த நிறுவனம் அந்த வியாபாரத்தை இனிமேல் செய்ய முடியாது. ஆகையினால அது கலைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த நிறுவனம் ஏதாவது பல தொழிலில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு தொழில் சட்டத்திற்கு புறம்பானதாகவோ இருந்து அல்லது சட்டத்தின்பால் தடை செய்யப்பட்டதாக இருந்தால் அந்த ஒரு வியாபாரம் மட்டுமே அவங்க பண்ணக்கூடாது. மற்ற சட்டத்திற்பால் செயல்படக்கூடிய அனுமதி அளிக்கப்பட்ட செயல்கள்லாம் அவங்க தாராளமாக ஈடுபடலாம். அப்படிங்கிறதும் இந்த செக்ஷனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்கில். அதாவது ஒரு ஃபேம் ஒரு கெமிக்கலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு. அந்த கெமிக்கல் திடீர்னு அரசாங்கம் தடை செய்யுது அப்படின்னு சொன்னால் இனிமேல் அந்த தொழில் செய்ய முடியாது. அப்போ அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற ஒரு நிறுவனம் கூட்டாளிகளுடைய நிறுவனமாக இருந்தால் அவங்க இனிமேல் அந்த தொழில் செய்ய முடியாது. அவங்க அதனோடு தொடர்புடைய மற்ற தொழில்களும் செஞ்சிட்ருந்தா இதை ஒன்று விட்டுட்டு மற்றதை செஞ்சுக்கலாம். இதுதான் இந்த செக்ஷனுடைய சாராம்சமாக நம்ம பார்க்குறோம்.